அன்பிற்குரிய மக்களே, வேதாரண்யத்தில் வாழ்கிற உறவுகளே, நீங்கள் வாழும் காலத்தில் நான் மனசாட்சி தொட்டு என் பெற்றெடுத்த பிள்ளைகள் மீது சத்தியமிட்டு நாங்கள் நேசிக்கிற என் தாய்மொழி தமிழ் மீது சத்தியமிட்டு சொல்கிற வாழும் காலத்தில் ஒரு நேர்மையான அரசியல்வாதி என் தம்பி இடமானம் கார்த்திக். நாம் மகிழ்ச்சி வளர்ந்து விட்டது. 8.2 விழுக்காடு வாக்கு வைத்திருக்கிறது. உலகம் முழுமைக்கு நாம் மகிழ்ச்சிக்கு சொந்தங்கள் இருக்காங்க. ஒரு 2 ஆண்டுக்கு முன்பு ஏதோ ஒரு ஊர்ல கூட்டம் முடித்துவிட்டு தம்பி இடுமானம் கார்த்திக் சென்னையினுடைய கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இறங்குறான். கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து வலசரவாக்கம் எங்களுடைய கட்சி அலுவலகத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர். சென்னையினுடைய வீதிகள் உங்களுக்கு தெரியும். ஒரு கட்சியினுடைய இளைஞர் பாசறை பொறுப்பாளர் கோயம்பேட்டிலிருந்து வலசரவாக்கம் போவதற்கு காசு இல்லாமல் நடந்தே கட்சியினுடைய அலுவலகத்திற்கு செல்கிறான் என்றால் எவரிடத்திலும் ஒத்த பைசா. கூட்டத்துக்கு போனா மத்த கட்சிக்காரங்க 25,000 50,000, எங்களுக்கு கூட்டம் முடிஞ்சாலும் தெரியும் மைக் இருக்காரங்க எவ்வளவு கடந்து. அப்ப பெரிய நிதி இருக்காது பேச்சாளர் கொடுக்க. மத்த பேச்சாளர் கூட டீசல் கொடுங்க கேட்டுருவாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 10 ஆண்டு 15 ஆண்டுகளா நான் பாத்துட்டு இருக்கேன். ஒரு 10 வருஷமா தொடர்ச்சியா பாத்துட்டு இருக்கேன். இது வரைக்கும் 1000 கூட்டம் பேசியிருப்பாரு, 2000 கூட பேசியிருப்பாரு. ஒரு இடத்துல கூட கூட்டம் நடத்திய அந்த கூட்டம் ஒருங்கிணைப்பாட்ட எனக்கு பேருந்துக்கு காசு வேணும் கேட்டதே கிடையாது. கைசா இருந்தா போவான், இல்லையா நெருங்கிய அண்ணன்மார்கிட்ட கேட்பாங்க பேருந்துக்கு மட்டும் தாங்க அப்படின்னு. பேருந்துக்கு மட்டும் சீட் எடுத்து காமராஜரின் ஜீவானத்தையும் கொண்டாடுகிற இந்த சமூகம் வாழும் காலத்துல உண்மையும் நேர்மையாக ஒரு அரசியல்வாதி இந்த மண்ணுக்கு கிடைச்சிடும். நல்ல கண்ணு நிக்கும் போது தோக்கடிச்சிங்க, ஐயோ நல்ல கண்ணு ஜெயிக்கலையே. எல்லா கண்களும் தேடியது நல்ல கண்ணுவை அவர் கண்கள் மூடிய பிறகு என்று ஒரு கவிதையை படிச்சேன்.